Dear student, I am Jyothi Ramalingam. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 7 10th சயின்ஸில் யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் அந்த சாப்டரில் சால்வ் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ் அதில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த சம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலமெண்ட் இன் கால்சியம் கார்பனேட். அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்குறாங்க. கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் 12, ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் 16, கால்சியமோட அட்டாமிக் மாஸ் 40. இதான் அவங்க கொடுத்துருக்குறது. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டும், அதாவது கார்பன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, ஆக்சிஜன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, கால்சியம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, இதில் கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டில் கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கான ஃபார்முலா mass of an element equal to mass of that element in the compound divided by molecular mass of the compound into 100. இந்த 100 போட்டிருக்கேன். ஓகே, கடமையில் அதனால் சின்னதாக போட்டிருக்கேன், பார்த்துங்க. இதுதான் பேசிக்கான ஃபார்முலா. அப்போ முதல்ல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, கால்சியம் கார்பனேட்டுடைய நம்மளுக்கு மாலிகுலர் ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம இதில் அப்ளை பண்ண முடியும். அவங்க கொடுக்கல. சம்மில் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்டுடைய மாலிகுலர் ஃபார்முலா அவங்க கொடுக்கவில்லை. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்போ நாங்கள் எழுதியிருக்கோம் பாருங்கள். மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கால்சியம் கார்பனேட் CaCO3. ஓகே, அது தெரிஞ்சால் தான் நம்ம சம் போட முடியும். எழுதியிருக்கோம் பாருங்கள். அடுத்தது மாலிகுலர் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட். ப்ராக்கெட்டில் காம்பவுண்ட் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஃபார்மில் உள்ள காம்பவுண்ட் அப்படிங்கிறது இங்கே கால்சியம் கார்பனேட். அதனால தான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ப்ராக்கெட்டில் காம்பவுண்ட் போட்டிருக்கேன். கால்சியம் கார்பனேட் எழுதியிருக்கிறேன். ஸோ மாலிகுலர் மாஸ் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். கால்சியம் கார்பனேட்டுடைய மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கால்சியம் கார்பனேட்டில் ஒரு கால்சியம் இருக்குது, ஒரு கார்பன் இருக்குது, 3 ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, அப்போ மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்? Ca/1, அதாவது ஒரு கால்சியம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த கால்சியத்தால் 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ஒரு கால்சியம் தான் இருக்குது. அதே போல் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை 1ஆல் பெருக்கணும். ஏன்னா இங்கேயும் ஒரு கார்பன் தான் இருக்குது. ஆனால் ஆக்சிஜன் பாருங்கள் 3 இருக்குது, 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் த ஆக்சிஜனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் Ca/1 + C/1 + O/3 போட்டிருக்கேன். கால்சியத்துடைய அட்டாமிக் மாஸ் இங்கே பாருங்கள், சம்மிலே கொடுத்துருக்குறாங்க 40. அதான் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கால்சியம். அப்போ 40 × 1, ஏன்னா ஒரே ஒரு கால்சியம் ஆட்டம் தான் இருக்குது. அடுத்தது C/1, ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது. அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சம்மில் பார்த்தீங்கன்னா 12. அப்போ 12 × 1. ஏன் ஒன்றால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் தான் இந்த காம்பவுண்டில் இருக்குது. அடுத்தது ஆக்சிஜன் பாருங்கள், 3 ஆக்சிஜன் இருக்குது. ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்துடைய அட்டாமிக் மாஸ் பார்த்திங்க அப்படின்னா 16. அதுவும் சம்மில் கொடுத்துருக்குறாங்க. பட் நம்ம இந்த காம்பவுண்டில் எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது? 3 இருக்குது. அப்போ அந்த அட்டாமிக் மாஸை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் 16 அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, அதாவது 40 × 1 + 12 × 1 + 16 × 3, இது மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 100 கிராம். இந்த 100 கிராம் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா மாலிகுலர் மாஸ் ஆஃப் த கால்சியம் கார்பனேட். ஓகே, முதல்ல இதை கண்டுபிடிச்சிக்கணும். ஏன் அப்படின்னா ஃபார்முலாவில் என்ன கேட்டிருக்காங்க? மாலிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் அன் எலமெண்ட்டுங்கிறப்ப நம்மளுக்கு முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அது கண்டுபிடிச்சா தான் அந்த ஃபார்முலாலாம் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அதான் கண்டுபிடிச்சாச்சுங்க. எவ்வளோ வருது? 100 கிராம். இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனியாக நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணலாம். முதல்ல நான் கால்சியத்துக்கு கால்குலேட் பண்ணுறேன் பாருங்கள். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கால்சியம் இன் கால்சியம் கார்பனேட். இந்த கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற காம்பவுண்டில் கால்சியம் ஆட்டம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கால்சியத்துக்கு கீழே எலமெண்ட்னு போட்டிருக்கேன். ஏன் எலமெண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், மாஸ் ஆஃப் தட் எலமெண்ட் அப்படின்னு ஒரு எழுதியிருக்காங்களா, அந்த எலமெண்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த கால்சியம் தான். இந்த காம்பவுண்டுங்கிறது கால்சியம் கார்பனேட். ஓகே, இப்போ பாருங்கள்,
இந்த ஃபார்முலா தான் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். மாஸ் ஆஃப் தட் எலமெண்ட் இந்த காம்பவுண்ட். மாஸ் ஆஃப் த கால்சியம் எவ்வளவுங்க 40. ஏன்னா ஒரே ஒரு கால்சியம் ஆட்டம் தான் இருக்குது, நம்ம ஒரு 40 மட்டும் தான் போட்டுக்கணும். ஓகே 40. மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், எவ்வளோ 100 கிராம். அப்போ 40 டிவைடட் பை 100. இந்த 100 வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஃபார்முலா இங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40% கிடைக்கும். அப்போ கால்சியம் ஆனது கால்சியம் ஆட்டம் வந்து கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற காம்பவுண்டில் 40% இருக்குது, கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது கார்பன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் கால்சியம் கார்பனேட் ஈக்குவல் டு 12/100 × 100. இந்த 12ங்கிறது அட்டாமிக் மாஸ் ஆஃப் த கார்பன். ஏன்னா இங்கே ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் தான் இருக்குது கால்சியம் கார்பனேட்டில், அதனால தான் 12 மட்டும் போட்டுக்கிறோம். 1 × 12 12, அதனால தான் 12 மட்டும் போட்டுக்கிறோம். 12/100 × 100 12%. ஸோ கார்பன் ஆட்டமானது கால்சியம் கார்பனேட்டுங்கிற காம்பவுண்டில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது 12% இருக்குது. அடுத்தது மாஸ் ஆஃப் த ஆக்சிஜன் இன் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட்டில் ஆக்சிஜன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். இங்கே மட்டும் பாருங்கள், ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் பார்த்திங்கன்னா 16, ஆனால் நம்ம இங்கே 48 எடுத்துருக்கோம். காரணம் என்னென்னா இந்த கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற காம்பவுண்டில் 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஒரே ஒரு ஆக்சிஜன் இல்லை, 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் அதோடைய அட்டாமிக் மாஸ் தான் 16. அப்போ 3 ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால 16 நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 48. இந்த 48 போட்டுக்கிறோம். இந்த டிவைடட் பை 100ங்கிறது மாலிகுலர் மாஸ் ஆஃப் த கால்சியம் கார்பனேட். இந்த ஃபார்முலாவில் தான் ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கிறப்ப இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ 48/100 × 100 48%. ஓகே, சம் முடிஞ்சது. அதான் அவங்க கேட்டிருக்கிறது என்ன ஆன்சரு, கால்சியம் percentage of calcium in calcium carbonate 40%, percentage of carbon in calcium carbonate 12%, percentage of oxygen in calcium carbonate 48%. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.